நாம் இப்போ இந்த சாவித்திரியில புக் 1 த புக் ஆஃப் பிகினிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கேண்டோ 1 த சிம்பிள் டான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசி என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். கடைசி என்ன பார்த்தோமோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லாமே ஒரு டார்க் இன்கான்ஷியன்ஸ்ல இருக்கு. அந்த இடத்துல கான்சியஸ்னஸ்ஸே இல்லை, மைண்ட் இல்லை, லைஃப் இல்லை, அப்படிப்பட்ட நிலையில இருக்கின்றது. ஒரு சிருஷ்டியினுடைய சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சிருஷ்டியினுடைய சைக்கிள் சுழற்சி ஆரம்பிக்கும் வேளை. அந்த இடத்துல இத்தகைய நிலையில எல்லாமே பவுண்ட்லெஸ்ஸா இருக்கு. அந்த இன்ஃபினிட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா பவுண்ட்லெஸ்ஸா தான் இருக்கு. இன்ஃபினிட், இருள் எல்லாமே பவுண்ட்லெஸ்ஸா தான் இருக்கு. அதற்கும் அப்பால் உள்ள பவுண்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறார். அதற்கும் அப்பால் உள்ள ஒரு எல்லை கடந்த பிரதேசத்தில் இருந்து ஒரு ஐ ஆஃப் டெய்டி அப்படிங்கிற ஒரு தேவதனுடைய கண் அப்படியே மெல்ல 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 ஊடுருவி வந்தது அப்படிங்கிறாரு. அது எதற்காக வந்தது என்றால் அது ஒரு தூதுவன் போல வந்தது. சூரியனிடத்திலிருந்து வந்த தூதுவன் போல வந்தது. எதற்காக என்றால் என்ன இங்கு எந்த நிலையில் இருக்கின்றது எல்லாமே எந்த நிலையில் இருக்கின்றது எல்லாம் என்பதை பார்ப்பதற்காக ஒரு தூதுவன் போல ஒரு தூது வேலை, ஒரு வேவு பார்ப்பது போல வந்தது. இது ரெகானசன்ஸ் ஃப்ரம் த சன் அப்படிங்கிறாரு. அது அப்ப என்ன பார்க்குது அப்படின்னா அந்த பிரபஞ்சமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளது போல இருக்கின்றது. இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நோய்வாய்ப்பட்ட வலிமை இழந்த ஒரு ஆழ்ந்த தாமச நிலையில் உள்ள உறக்கத்தில் உள்ள நிலையில் உள்ளது போல அந்த போன்ற உலகத்தை அது பார்க்கின்றது. இதைத்தான் நம்ம போன தடவை பார்த்தோம். Arrived from the other side of boundlessness, an eye of deity pierced through the dumb deeps. A scout in the reconnaissance from the sun, it seemed amid a heavy cosmic rest, the torpor of a sick and weary world அப்படிங்கிற இதுதான் பார்த்தோம். அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டான்ஸாவும் பார்த்தோம். அந்த நிலையில என்ன பார்த்தோம் அப்படின்னா intervening in a mindless universe, its message crept through the reluctant hush, calling the adventure of consciousness and joy, and conquering nature's dissolution the breast, compelled, renewed, consent to feel, consent to see and feel அப்படிங்கிற பார்த்தோம். இந்த இடத்துல மைண்ட் இல்லை, லைட் இல்லை, மைண்ட்லெஸ் யூனிவர்ஸா இருக்கு. அதனுடைய இந்த தூதுவனுடைய மெசேஜ் எப்படின்னா மெல்ல மெல்ல நுழைந்தது. ஒரு ஆழ்ந்த அமைதி, தயக்கத்துடன் எதையும் ஏற்க மறுக்கும் நிலையிலுள்ள ஒரு அமைதி அதற்குள்ளே நுழைந்தது. நுழைந்து என்ன செய்தது என்றால் இந்த உணர்வு நிலை உறங்கிக் கொண்டு தாமச நிலையில் உள்ள உணர்வு நிலையை சாகசத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அழைத்தது, கூவி அழைத்தது. Calling the adventure of consciousness and joy.
இயற்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சிருஷ்டியிலேருந்து அடுத்த சிருஷ்டிக்கு போறப்போ, அந்த நிலையில அது வந்து எல்லாமே ஒரு டிஸ்இல்யூஷன் இருந்தது. டிஸ்இல்யூஷன்னா ஒரு ஏமாற்றம் இல்லை எதிர்பார்க்கிறது நடவாது போல் அந்த நிலையில எப்படி இருக்குமோ, அந்த நிலையில இயற்கையும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா ஒரு சிருஷ்டி முடிந்தது, இன்னொரு சிருஷ்டிக்குள்ள போனோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் அந்த சைக்கிள்ல அது வந்து ஒரு அதிருப்தி அடைந்த நிலையில டிஸ்இல்யூஷன் தான் இருந்தது. அந்த நிலையில் இருக்கக்கூடிய இயற்கையை இது என்ன செய்தது? மெல்ல மெல்ல தன்னுடைய வழிக்கு தன்னுடைய வழிக்கு அழைத்து அதன் மேல் ஒரு வெற்றியை கொண்டது. அண்ட் காங்கரிங் நேச்சர்ஸ் டிஸ்இல்யூஷன் தி பிரஸ்ட். அது என்ன செய்தது? அந்த அத்தகைய இயற்கையை வந்து கம்பெல்ட், ரினியூட், கன்சென்ட் டு see and feel. அதாவது உணர்வு நிலையே இல்லாத நிலையில அது டு see and feelனா டு பிகம் கான்சியஸ். உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த உணர்வு நிலையை அது விழித்தலை செய்தது. எப்படி செய்தது என்றால், அதன் மீது ஒரு வலுக்கட்டாயமாக கம்பெல்ட், ரினியூட் புதுப்பித்தது. எதை புதுப்பித்தது? கம்பெல்ட், ரினியூட் அதனுடைய ஒப்புதலை அது வலுக்கட்டாயமாக அதனிலிருந்து புதுப்பித்தது. எதற்காக ஒப்புதலை என்றால், அந்த உணர்வு நிலைக்கு திரும்பும்படி அது வலுக்கட்டாயமாக அதனுடைய ஒப்புதலை அது தெரிவித்தது, வேண்டியது. கம்பெல்ட், ரினியூட், கன்சென்ட் டு see and feel. இதுதான் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த இதுல வந்து இது பேஜ் 3 லைன்ஸ் 70 to 73. பேஜ் 3 லைன்ஸ் 70 to 73 இப்ப புதுசா பார்க்க போறோம். அது நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் நான் படிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வந்து பூத்தாவோடைய பெயிண்டிங்ஸ் ரெலவெண்டா இருக்கோ அதை ஹரிணி வந்து ஸ்க்ரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம உள்ள போகலாம். நான் படிக்கிறேன். A thought was sown in the unsounded void. A sense was born within the darkness depths. A memory quivered in the heart of time, as if a soul long dead were moved to live. இதுல பகவான் என்ன கோருகின்றார்? A thought was sown in the unsounded void அப்படின்றார். எல்லாமே அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத நிலையில இருக்கு. A fathomless zero occupied the world அப்படிங்கிறத பார்த்தோம். A fathomless zero அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. அதே போல அந்த void அது எப்படி இருக்கு அப்படின்னா அன்சவுண்டட் அப்படிங்கிறார். அன்சவுண்ட்னா என்ன அர்த்தம்னா ஆழம் காண முடியாத சவுண்டிங் என்ன அர்த்தம்னா ஆழத்தை எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாக்குறது தான் சவுண்டிங் சொல்லுவாங்க. இது யூஸ்வலா இந்த ஓஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. சமுத்திரத்துல எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படிங்கிறத சவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் பகவான் சொல்றார். அது ஆழம் காண முடியாத ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது. அந்த இடத்துல வந்து ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டது அப்படிங்கிறார். ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டது. அந்த எண்ணம், அந்த விதை, அந்த விதையிலிருந்து எப்பொழுது வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னா லேட்டர், இப்பொழுது இல்லை. ஆனா ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டது. ஏற்கனவே வந்து இயற்கையை வந்து இயற்கையினுடைய ஒப்புதலை அதன் மீது அதனிலிருந்து ஒப்புதலை வழங்கும்படி ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இயற்கை வந்து ஒரு இன்கான்சியன்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இயற்கை வந்து விழித்துக் கொள்வதற்காக அதனுடைய ஒப்புதலை கட்டாயமாக அதிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அந்த நிலையில எது முதல்ல வருது அப்படின்னா எண்ணம், ஒரு தாட் was sown in the unsounded void அப்படிங்கிறார். A sense was born within the darkness depths அப்படிங்கிறார்.
முதல்ல அந்த அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, கான்சியஸ்னஸே இல்லை அப்படின்னா எந்த சென்ஸுமே இருக்காது. ஸோ இன்சென்சிபிளா இருக்கு. இன்சென்சிபிளா இருக்கிற இடத்துல ஒரு சென்ஸ் ஒரு சென்ஸ் வந்து பிறக்கின்றது. ஒரு 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 உணர்வு நிலை பிறக்கின்றது. சென்ஸ் இஸ் பார்ன். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மேட்டர் எப்படி இருக்கு, மேட்டர்ல கூட கான்சியஸ்னஸ் இருக்கு. ஏன்னா மேட்டர்ல வந்து இன்கான்சியஸ்னஸ்னுடைய ஆரம்ப நிலையை வந்து மெட்டீரியல் ஸ்டேட்டை நம்ம பார்க்குறோம். மெட்டீரியல் ஸ்டேட்ல வந்து மெட்டீரியல் ஸ்டேட்லேருந்து எப்போ கான்சியஸ்னஸ் வெளியில வருது அப்படின்னா, தாவர இனங்கள் அதுலேருந்து அதன் மூலமாக ஒரு சில உயிரினங்கள் மூலமாகத்தான் கான்சியஸ்னஸ் மேட்டர்லேருந்து வருது. ஃபர்ஸ்ட் மேட்டர்லேருந்து கான்சியஸ்னஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா, அதனுடைய அறிகுறி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சென்ஸ் இருக்கு. அதனாலதான் சென்ஸ் வந்து வாஸ் பார்ன் வித் இன் த டார்க்னஸ் டெப்ஸ் அப்படிங்கிறார். சென்ஸ் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கான்சியஸ்னஸ்ஸா இருக்கு. சென்ஸ்னா எனக்கு வெளியில இருக்கிறத அறிந்து கொள்ளும் அந்த திறமை. அது வந்து எப்ப இருக்கு, எப்ப வந்து அந்த உயிர்வாழ் அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியதோ அப்பவே தனக்கு வெளியில உள்ளதை அறிந்து கொள்ளும் உணர்ந்து கொள்ளும் அந்த திறன் வந்து அந்த அது ஒரு செல் தாவர இனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு வந்து விடுகின்றது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஈவன் பிரிமிட்டிவ் லைஃப் ஃபார்ம்ஸ்ல கூட சென்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டி டு ஃபீல் வாட் இஸ் அரவுண்ட் தம். அப்புறம் அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அதனால தான் சென்ஸ் வாஸ் பார்ன் வித் இன் த டார்க்னஸ் டெப்ஸ் அப்படிங்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் சென்ஸ் வருது. அடுத்தது என்ன வருது, மெமரி வருது. மெமரி quivered in the heart of time அப்படிங்கிறார். இதுல என்ன பார்க்குறோம், டைம் பார்க்குறோம், மெமரி பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், மெமரி வந்து எப்பொழுதுமே இட் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் த சென்ஸ் ஆஃப் டைம் இல்லையா? ஏன்னா எல்லாமே அந்த நிலையில மறந்து போன நிலையில இருக்குது. அந்த மறந்து போன நிலையில ஒரு மெமரி, ஒரு ஞாபகத்தினுடைய துடிப்பு ஏற்படுகின்றது. எங்க அப்படின்னா அந்த காலம் என்ன மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற நிலையில காலம் வந்துடுது. மேனிஃபெஸ்டேஷன் இறை வெளிப்பாடு நடப்பதற்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம்லெஸ்ஸா இருக்கும். டிவைன் வந்து டைம்லெஸ்ஸா இருக்கு. ஆனா இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே காலம். உலகத்துல வெளிப்பாடுன்னு வந்த உடனே டைம் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் உள்ள வந்துடுது. அந்த எலிமெண்ட்ல என்ன ஆகுது, டைம் அப்படிங்கிறது வந்த உடனே அதோட அசோசியேட்டட் மெமரி அது உள்ள வருது. மெமரி quivers, a memory quivered in the heart of time அப்படிங்கிறார். ஸோ தாட் வந்துருச்சு, சென்ஸ் வந்துருச்சு, மெமரி வந்துருச்சு. அடுத்தது as if a soul long dead were moved to live. இது எப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தென்படுகின்றது என்றால், ஒரு ஆன்மன், ஒரு ஸ்பிரிட் வந்து ரொம்ப நாளா வந்து அது வந்து ஒரு இறந்து போன நிலையில் இருப்பது போல இருக்கக்கூடிய ஒரு ஆன்மன் வந்து எகைன் கம்மிங் டு லைஃப், மீண்டும் அது உயிர்ப்பித்து எழுகின்றது என்பது போல அங்கு காணப்படுகின்றது. as if a soul long dead were moved to live அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம் அந்த சோல் வந்து டிஸ்இல்யூஷன்டா இருக்கு. போன சைக்கிள் ஆஃப் போன சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் கிரியேஷன் அதுலாம் ஈடுபட்டு திருப்பி அது டயர்டா இருக்கு அப்படின்லாம் பார்த்தோம் நம்ம. நவ் அத்தகைய ஒரு ஆன்மன் வந்து மீண்டும் விழித்தெழுகின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இட் இஸ் now decided, it has accepted to take birth again, to live again அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். மீண்டும் அது பிறவி எடுக்கின்றது, மீண்டும் அது வாழ முயல்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த 4 லைன்ஸினுடைய பொருள். அடுத்தது
அடுத்த 4 லைன்ஸ் வந்து அடுத்த 5 லைன்ஸ் பார்க்கலாம். அது லைன்ஸ் 74 to 78, பேஜ் 3, லைன்ஸ் 74 to 78. But the oblivion that succeeds the fall had blotted the crowded tablets of the past, and all that was destroyed must be rebuilt, and old experience labored out once more. All can be done if the God touch is there. So the first 2 lines பார்க்கலாம். But as if a soul long dead were moved to live அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ரீவியஸ் லைன்ல as if a soul long dead were moved to live அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப எப்படி ஃபீல் பண்ணுது அந்த ஆன்மன்? But the oblivion that succeeds the fall had blotted the crowded tablets of the past அப்படிங்கிறார். The previous cycle of creation, அதோடைய என்டையர் ப்ராசஸ் வந்து அதோடைய மெமரியிலேருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அழிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் சைக்கிள் வந்து அப்படியே அழிஞ்சிருச்சு. அந்த அதுதான் பகவான் வந்து அப்ளீவியன் அப்படிங்கிறார். அப்ளீவியன் அர்த்தம்னா ஃபர்கெட்ஃபுல்னஸ். அப்ளீவியன், அந்த அப்ளீவியன் எப்போ வருது அப்படின்னா அந்த ஆன்மன் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழ் நிலைக்கு அது வீழ்கின்றது. வீழ்ந்து கம்ப்ளீட்டா வந்து ஆசிஃப் பார்த்தோம் அப்படின்னு இல்லையா நம்ம, ஆசிஃப் அ சோல் லாங் டெட் அப்படின்னு பார்த்தோம். அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சோல் எல்லாமே வந்து கீழே ஒரு விழுந்துபட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மை. அந்த நிலையில அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே அப்ளீவியன், எல்லாம் மறந்த நிலையில இருக்கும். பட் த அப்ளீவியன் தட் சக்சீட்ஸ் த ஃபால் அப்படிங்கிறார். அதனால என்ன நடந்தது அப்படின்னா had blotted the crowded tablets of the past அப்படிங்கிறார். என்ன பார்த்தோம்? இந்த சோல்ஸ், இந்த ஆன்மனுடைய வீழ்ச்சி, அதனால வந்து ஒரு ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஒரு அப்ளீவியன் வந்துடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் என்னாச்சு அப்படின்னா had blotted the crowded tablets of the past அப்படிங்கிற. இது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ பழைய காலத்து கோயில்கள், பழைய கலாச்சாரத்துல பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா லெட்டர்ஸையும் வந்து ஒரு எழுத்துக்களை வந்து எப்படி என்ன செய்வாங்க, செதுக்குவாங்க. எழுத்துக்களை ஒரு பலகையிலையோ ஒரு இதுலயோ ஒரு இல்லை ஒரு களிமண்ல ஆன ஒரு ஸ்லேட் போல அமைப்புலையோ செதுக்கிடுவாங்க. ஏன்னா இப்பதான் வந்து நம்ம மாடர்ன் ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அப்போ வந்து அது என்ன பண்ணுவாங்க, செதுக்கிடுவாங்க. செதுக்கி அப்படி அப்படியே வச்சிருப்பாங்க, பலகை மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லை ஒரு களிமண்ணால் ஆன ஒரு 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 பிளேட் மாதிரி வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து டேப்லெட்ஸ் அப்படின்னு இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த காலத்துல என்ன நடந்தது, அதனுடைய கலாச்சாரம் நம்ம 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 இது கூட பார்க்குறோம், கல்வெட்டுகள் அப்படிங்கிறது பார்க்குறோம் நம்ம. அதுல எல்லாம் நம்ம கலாச்சாரத்தினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அது மூலமா அறிந்து கொள்ளலாம். ஸோ சோல் என்ன செய்கின்றது, நிறைய இன்ஃபர்மேஷனை அது வந்து சேகரித்துக் கொள்கின்றது. அதனுடைய வாழ்நாள்ல நிறைய இன்ஃபர்மேஷனை சேகரித்துக் கொள்கின்றது. ஆனால் யூஸ்வலா மனிதனை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய ஆன்மன் வந்து நிறைய விஷயங்களை சேகரித்துக் கொள்கின்றது. அப்புறம் அடுத்த இதுக்கு போறப்ப நிறைய விஷயங்கள் வந்து அழிந்து விடுகின்றன. எது தேவையோ அது மாத்திரமே
அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னென்ன அனுபவங்களை எல்லாம் அந்த ஆன்மன் வந்து ப்ரீவியஸ் சைக்கிளில் அது அனுபவித்ததோ அது எல்லாமே வந்து வைப்ட் அவுட் ஆயிடுச்சு, எல்லாமே மறந்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதான் பகவான் என்ன சொல்றார், had blotted the crowded tablets of the past. blotted என்னாச்சு, அப்படியே அழிந்து போயிடுது, கம்ப்ளீட்டா அழிந்து போறது. எல்லா அனுபவங்களையும் அது அழிந்துபட்ட நிலையில அது காணப்படுகின்றது. பட் அப்படியே இருக்க முடியாது இல்லையா, திருப்பி அதெல்லாம் வந்து உருவாக்கணும். அண்ட் ஆல் தட் வாஸ் டெஸ்ட்ராய்ட் மஸ்ட் பி ரீபில்ட் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும், பழைய அனுபவங்களை நம்ம மீண்டும் திரும்ப பெறணும். சென்ஸ் வந்து வீழ்த்தி கொண்டது, தாட் வந்து வந்துடுச்சு. பட் பழைய அனுபவங்கள் எல்லாமே, பழைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எதெல்லாம் டிசால்வ் ஆயிடுச்சோ திருப்பி அதை உருவாக்கணும். ஆல் தட் வாஸ் டிசால்வ்ட் will have to be built up again. ஸோ இது வந்து ஒரு ஈஸி ப்ராசஸ் கிடையாது. எல்லாமே அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது திருப்பி உருவாக்குறதுங்கிறது ரொம்ப லெபோரியஸ் ப்ராசஸ் இல்லையா, ரொம்ப கஷ்டமான வேலை அது. அந்த தருணத்தில் அது இருக்கு. அந்த நிலையில அதுக்கு எப்படி ஃபீல் பண்ணோம், ஒரு சலிப்புற்ற நிலையில தான் அது இருக்கும். சலிப்புற்ற நிலையில ஒரு ஒரு டயர்டா தான் இருக்கும் அது அந்த நிலை. ஏன்னா எல்லாத்தையும் உருவாக்கணும் அப்படின்னா கடினமான விஷயமாகத்தான் தெரியும். அந்த நிலையிலும் கூட இது எப்படி இதை எப்படி சாதிக்க முடியும் என்றால், ஆல் கேன் பி டன் இஃப் த காட் டச் இஸ் தேர் அப்படிங்கிற. எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கடினமான வேலை தான், பட் முடியாதது கிடையாது. என்னதான் வந்து ஒரு வேலை வந்து முடியாததாகவும் மிகுந்த சவால் மிக்கதாகவும் இருந்தாலும் கூட அது நமக்கு தான் அப்படி இருக்கு, ஹியூமன் எஃபர்ட்டுக்கு தான் அவ்வாறு காணப்படுகின்றது. ஆனால் அதுல இறைவனுடைய சங்கல்பம் இருந்தது அப்படின்னா, இறைவனுடைய அருள் இருந்தது அப்படின்னா எதையும் நம்ம சாதிக்கலாம். ஸோ இந்த லைனை வந்து யூஸ்வலா நம்ம எபிகிராம் அப்படின்னு சொல்லுவோம். எபிகிராம்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும், ஒரு லைன் இருக்கும், அதுல ஒரு ப்ரொஃபவுண்ட் மெசேஜ் இருக்கும், ஒரு ஆழ்ந்த ஞானம் இருக்கும். இது மாதிரி நிறைய எபிகிராம்ஸ் நம்ம சாவித்திரியில பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த கிரேஸோட நம்ம இணைத்து கொண்டால் எதுவும் எல்லாமே சாத்தியம் என்கின்ற ஒரு உண்மையைத்தான் இந்த வரியின் மூலமாக அறிகின்றோம். அடுத்த ஒரு 8 லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். பேஜ் 3ல லைன்ஸ் 79 to 86 பார்க்கலாம். A hope stole in that hardly dared to be, amid the night's forlorn indifference, as if solicited in an alien world, with timid and hazardous instinctive grace, orphaned and driven out to seek a home, an errant marvel with no place to live, into a far-off nook of heaven there came, as slow miraculous gestures dim appeared. ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் கூத்தாவுடைய பெயிண்டிங் அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க, அதையும் நல்லா பார்த்துக்குங்க. A hope stole in that hardly dared to be, amid the night's forlorn indifference அப்படிங்கிறார். A hope stole in that hardly dared to be, amid the night's forlorn indifference அப்படிங்கிறாரு. பகவானுடைய இந்த சொற்றொடரை நம்ம கவனிக்கலாம். A hope stole in அப்படிங்கிறார்.
ஸ்டோலின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரகசியமா உள்ள நுழையிறது. ஸ்டோலின் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோலின் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ரகசியமா நுழையிறது. I hope stolen that hardly dare to be amid. ஸ்டோலின்னா உள்ள வந்தது, ரகசியமா உள்ள வருதுன்னு அர்த்தம். யாருக்கும் தெரியாம அப்படி நைட்ல திருடங்க வீட்டுக்குள்ள நுழைவாங்கல்ல, அது போல நுழையுது அப்படிங்கிறார். எது? ஒரு நம்பிக்கை. I hope stolen. ஸ்டோலின்ங்கிறது சேர்ந்து படிக்கணும். I hope stolen that hardly dare to be. hardly dare to be னா அது 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 வந்து ரொம்ப அது அங்க இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப தைரியம் வேணும். அது தயங்கி தயங்கி பயத்தோட அங்க நுழையுது. ஹோப் ஸ்டோலின் தட் ஹார்ட்லி டேர் டு பி அப்படிங்கிற அமிட் த நைட்ஸ் ஃபர்லான் இன்டிஃபரன்ஸ். ஏன்னா அங்க எல்லாமே இருளா இருக்கு. நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா நெகட்டிவா இருக்கு, இன்டிஃபரண்டா இருக்கு. ஸோ அந்த நிலையில அந்த நம்பிக்கைக்கு என்ன எப்படி இருக்கு? நம்ம சர்வைவ் ஆகுவோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஒரு அன்சர்டன்டி இருக்குது. நாம் அழிந்து விடுவோமா அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த நம்பிக்கை அந்த நிலையில உள்ளே நுழைகின்றது, யாருக்கும் தெரியாம உள்ள நுழைகின்றது. As if solicited in an alien world with timid and hazardous instinctive grace அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா இந்த as if solicited in an alien world, கடைசியில தான் இந்த இந்த லைனினுடைய யார் இந்த as if, இந்த கடைசி இந்த லைன்ஸ் ஃபுல்லா படிக்கும்பொழுது தான் இதனுடைய முழு அர்த்தமும் தெரியும். இதனால இந்த 2 லைனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். as if solicited in an alien world. solicitedனா யாராவது நம்மள வா அப்படின்னு கூப்பிடுறது. ஏலியன் வேர்ல்ட் அப்படின்னா ஒரு முற்றிலும் புறம்பான ஒரு உலகத்திற்கு அழைக்கப்படுகின்றது. as if solicited in an alien world. எப்படின்னா வித் timid and hazardous instinctive grace அப்படிங்கிறார். அது எதுக்கோ ஒண்ணு ஏதோ ஒன்றை அது வந்து வேண்டுகின்றது. தாம் வாழ்வோம் என்கின்ற நம்பிக்கையுடன் ஒரு முற்றிலும் ஒரு புறம்பான ஒரு இடத்துல அது வருகின்றது. ஏலியன் வேர்ல்ட். ஒரு அப்பீல் ஃபார் லைஃப், ஒரு நம்பிக்கை, ஒரு மாற்றம், இதுக்கெல்லாம் வந்து அது அதை நாடுகின்றது. ஆனால் எங்கு வருகின்றது? ஒரு புறம்பான உலகிற்கு வருகின்றது. ஏலியன் வேர்ல்ட் அப்படிங்கிறார். நம்ம யாராவது ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் அதை தேடி வருகின்றது. அதே சமயம் அதுக்கு உள்ளே பயம் இருக்கின்றது. ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கின்றது, ஒரு டிமிடிட்டி இருக்கு. தான் எடுத்துக்கொண்ட வேலையில உள்ள ஆபத்தை அது நன்றாக உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இருந்தாலும் அதற்குள்ள பாத்தீங்கன்னா அதனுடைய உள்ளுணர்வை சார்ந்த ஒரு அருள் அதனுடனே இருக்கின்றது. There is an instinctive grace about it. அதுதான் சொல்றாரு. எல்லாமே சொல்லிட்டு பகவான் வந்து ஒரு அட்ஜெக்டிவ கொடுக்கிறார். வித் timid and hazardous instinctive grace அப்படிங்கிறார். அதுக்கு பயமா இருக்கு, ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு. இருந்தாலும் அதுக்கு கூடயே வந்து இன்ஸ்டிங்க்டா என்ன இருக்கு? ஒரு கிரேஸ் இருக்கு அப்படிங்கிறார். Orphaned and driven out to seek a home, an errant marvel with no place to live, into a far-off nook of heaven, there came a slow, miraculous gestures, dim appeal அப்படிங்கிறார். ஸோ எது வந்தது அப்படின்னா கடைசியா வந்து இந்த ஸ்லோ மிராக்குலஸ்
gestures, dim appeal. அதுதான் வந்து உள்ள நுழையுது. எது எல்லாம் இந்த 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 6 லைன்ஸை பார்த்தோம் அப்படின்னா எதை பத்தி பேசுறார் பகவான் அப்படின்னா, எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா அந்த ஸ்லோ மிராக்குலஸ் ஜெஸ்டர்ஸ் டிம் அப்பீல், அதை பத்தி தான் அந்த ப்ரீவியஸ் லைன்ஸ்ல பேசுறாரு. இந்த லைனுடைய இந்த கடைசி லைன் தான் சப்ஜெக்ட், அதை பத்தி தான் எல்லாம் பேசுறாரு பகவான். as if solicited in an alien world. எது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா, அதுக்கு எதுன்னா அதுக்கு அந்த பதில் வந்து அந்த 6வது லைன்ல வருது. ஏதோ ஒன்ன பத்தி சொல்றாரு. as if solicited in an alien world with timid and hazardous instinctive grace. அப்புறம் often and driven out to seek a home, an errant marvel with no place to live, into a far-off nook of heaven there came a slow miraculous gestures dim appeal. So எது இங்கே வருது அப்படின்னா அந்த ஸ்லோ மிராக்குலஸ் ஜெஸ்டர்ஸ் டிம் அப்பீல், அதுதான். அதை பத்தி தான் இவ்வளவு பேசுறாரு, இவ்வளவு அப்ஜெக்டிவ்ஸோட பேசுறாரு. எப்படி வருது அப்படிங்கிறாரு அப்படின்னா ஆர்ஃபண்டா வருது, அதுக்கு யாருமே தெரியாது, அனாதை போல வருது. இப்ப வீடை விட்டு வீடு இல்லாம நாடு இல்லாம ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்கல்ல, அது போல வருது. இருந்தாலும் அது எப்படி எத்தகையதாக இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு அற்புதம். எங்கேயும் எங்கும் திரியும் ஒரு அற்புதமாக அது இருக்கின்றது. எர்ரன்ட் என்ன அர்த்தம்னா இங்கே அங்கேயும் வாண்டர் பண்றது, ஒரு இலக்கு இல்லாம இங்கே அங்கேயும் தெரியறதுக்கு தான் எர்ரன்ட்னு சொல்லுவாங்க. அத்தகைய ஒரு அற்புதமாக அது இருக்கின்றது. an errant marvel அப்படிங்கிறார். with no place to live, அதற்கு தங்குவதற்கு இடம் இல்லை. அது எங்க இருக்கு அப்படின்னா எங்க காணப்படுகின்றது என்றால், எங்கு காணப்படுகின்றது? அது வானத்தினுடைய எங்கோ ஒரு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் அது காணப்படுகின்றது. into a far off nook of heaven அப்படிங்கிறார். into a far off nook of heaven அப்படிங்கிறார். a slow miraculous gestures dim appeal அப்படிங்கிறார். அது எத்தகையதாக இருக்கின்றது என்றால் ஒரு மிராக்குலஸ் ஜெஸ்டர்ஸ், ஒரு அற்புதத்தை காட்டும் ஒரு செய்கையாக இருக்கின்றது, அற்புதத்தை வெளிப்படுத்தும் ஒரு செய்கையாக இருக்கின்றது. ஏன் அற்புதத்தை வெளிப்படுத்தும் ஒரு செய்கையா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எது வந்து அங்க இயற்கையான அம்சமாக இருக்குன்னா இருள் தான் அங்கு இயற்கையான அம்சமாக இருக்கின்றது. இருள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அத்தகைய இருள் புதிந்த நிலையில இது வந்து ஒரு மிராக்குலஸ் ஜெஸ்டரா இருக்கு. ஏன் மிராக்குலஸ் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒன்று புதிதாக வெளிப்படும் என்கின்ற நம்பிக்கையை அது தாங்கி வந்ததுனால அது வந்து ஒரு மிராக்குலஸா இருக்கு. a slow miraculous gestures dim appeal அப்படிங்கிறார். அப்பீல் வந்து ஏன் டிம் அப்படிங்கிறார் அப்படின்னா அது ரொம்ப ஃபெயிண்டா இருக்கு, வலிமையானதாக இல்லை, தன்னை வலியுறுத்துவதாக இல்லை. ஆனா தொடர்ந்து அது வந்து விடாமுயற்சியுடன் அது இருக்கின்றது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். orphaned and driven out to seek a home, an errant marvel with no place to live, into a far-off nook of heaven there came a slow miraculous gestures dim appeal அப்படிங்கிறார். அது ஒரு அப்பீல் பண்ணுது. எதற்கு அப்பீல் பண்ணுதுன்னா மீண்டும் உணர்வு நிலைக்கு திரும்புமாறு ஒரு டிம் அப்பீல். a slow miraculous gestures dim appeal, ஒரு வலிமையா இல்ல, அது ஒரு மெல்லிய ஒரு வேண்டுகோளை அந்த நிலையில் அது விடுக்கின்றது. அடுத்தது பேஜ் 3க்கு போலாம்.
அதுல வந்து லைன்ஸ் 87 to 93. அதுல the persistent thrill of a transfiguring touch persuaded the inert black quietude, and beauty and wonder disturbed the fields of God. A wandering hand of pale enchanted light that glowed along a fading moment's brink, fixed with gold panel and opalescent tinge, a gate of dreams ajar on mystery's verge. இதுக்கு வந்து புத்தாவோட பெயிண்டிங்கோட இருக்கு. நம்ம ஒவ்வொரு லைனா உள்ள போகலாம். The persistent thrill of a transfiguring touch persuaded the inert black quietude, and beauty and wonder disturbed the fields of God அப்படிங்கிற. ஸோ அந்த ரே ஆஃப் லைட் ஒரு புதிய ஒரு ஒளிக்கீற்று வருதுன்னு பார்த்தோம். ஒரு ரே ஆஃப் கான்சியஸ்னஸ். அதனுடைய தொடுகை எப்படி இருக்கு அப்படின்னா த்ரில்லிங்கா இருக்கு. ஒரு த்ரில்லிங், ஒரு சிலிர்ப்பூட்டுவது மாவுல இருக்கு. டிரான்ஸ்பிகரிங் நம்மை அப்படியே உருமாற்றம் செய்வது போல அந்த தொடுகை இருக்கின்றது. இந்த தொடுகை என்ன செய்கின்றது? பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? பிளாக் இனர்ட் குவாய்டிடியூட் அப்படிங்கிறார். persuaded the inert black quietude அப்படிங்கிறார். இருளான எந்த விதமான செயலும் அற்ற அந்த ஒரு சலனமற்ற நிலை, ஒரு உணர்வற்ற நிலையை ஒரு செயலுக்கு எதிர்விளைவை ஏற்படுத்துமாறு அது தூண்டுகிறது அப்படிங்கிறார். ரெஸ்பான்ஸ் இட் இஸ் அந்த தொடுதல் என்ன செய்கின்றது? persuaded the inert black quietude, and beauty and wonder disturbed the fields of God அப்படிங்கிறார். அந்த இன்கான்ஷியன்ட், அந்த குவாய்டிடியூட், அமைதியான நிலை, அதை வந்து எதுக்கும் அந்த இடத்துல ரெஸ்பான்ஸே இல்லை. அந்த நிலையில அங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு 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 எதிர்விளைவை தோற்றுவிக்குமாறு இது தூண்டுகின்றது. எது அப்படின்னா இந்த பர்சிஸ்டன்ட் த்ரில் ஆஃப் அ டிரான்ஸ்பிகரிங் டச் அப்படிங்கிற பர்சிஸ்டன்டா இருக்கு. The persistent thrill of a transfiguring touch அப்படிங்கிற persuaded the inert black quietude, and அந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால் அது மாதிரி செய்வதனால and beauty and wonder disturb the fields of God அப்படிங்கிறார். அந்த இடத்துல எல்லாமே இருளா இருக்கு. பியூட்டி அதுல இந்த persistent thrill of a transfiguring touch, ஒன்றை உருமாற்றம் செய்யக்கூடிய அந்த தொடுகையினால என்ன நடைபெறுகின்றது என்றால் இந்த பியூட்டியும் ஒண்டரும் வந்து அழகு, ஆச்சரியம், அற்புதங்கள், ஆச்சரியம் வந்து ஒண்டர்னு மார்வல், ஒரு அதிசயம். பியூட்டி அண்ட் ஒண்டர் டிஸ்டர்ப் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் காட். அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்? இருள் இருந்ததுன்னு பார்த்தோம். மைண்ட் இல்லை, லைஃப் இல்லை, எல்லாமே வந்து ஒரு பிளாக் குவாய்டிடியூட் தான் இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த நிலையில எது வருது அப்படின்னா இந்த தொடுகையினால and beauty and wonder disturb the fields of God அப்படிங்கிறார். எப்படி வருது? எதனால எல்லாம் இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். the God touch, அதனாலதான் இதெல்லாம் வருது. the God touch தான் வந்து is transfiguring. God touch வந்து அந்த இறைவனுடைய தொடுகை வந்து அனைத்தையும் உருமாற்றம் செய்ய வல்லது. உருமாற்றம், டிரான்ஸ்பிகர் என்ன அர்த்தம்? அதனுடைய ரியல் ஃபார்ம் வெளியில வர்றது.
ட்ரூ ஃபார்ம் வெளியில வர்றது, அதனுடைய ரியல் க்ளோரி வெளியில வர்றது, ஆர்டினரி அப்பியரன்ஸ்ல இருந்து ரியல் அப்பியரன்ஸ் வெளியே வருது. இதெல்லாம் நடக்கின்றது என்று கூறுகின்றார். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த பியூட்டி அண்ட் வண்டர் டிஸ்டர்ப் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறார். இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் காட் என்ன அர்த்தம் அப்படின்னா, இருளான பிரதேசமாக இருக்கின்றது, எல்லாமே டார்க்னஸ் தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல பியூட்டி அண்ட் வண்டர் வருது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் இங்க என்ன கூறுகின்றார் என்றால், அது என்னதான் இருளடைந்த பிரதேசமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு டிவைன், பின்னாடி டிவைன் தான் இருக்கு. அதுதான் மீன் பண்றாரு அவர். பியூட்டி அண்ட் வண்டர் டிஸ்டர்ப் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபீல்ட்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல இருள் தானே இருக்குது, எப்படி அந்த இடத்துல ஃபீல்ட்ஸ் ஆஃப் காட்னு சொல்றாருன்னா, அந்த இருளான இடத்திற்கு பின்னால ரியல் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த எகைன் அங்கேயும் ஒரு டிவைன் எலிமெண்ட் தான் இருக்கு. இதுதான் இந்த லைன்ஸ். அடுத்தது, a wandering hand of pale enchanted light that glowed along a fading moment's brink, fixed with gold panel and opalescent hinge, the gate of dreams ajar on mystery's verge. அதே பேஜ், அந்த லைன்ஸ் 89 93 வரைக்கும். A wandering hand of pale enchanted light that glowed along a fading moment's brink, fixed with gold panel and opalescent hinge, a gate of dreams ajar on mystery's verge அப்படிங்கிறார். இந்த நிலையில் எப்படின்னா, இது கற்பனை தான் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே பகவான் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு ஃபிகரேட்டிவா சொல்றாரு, கற்பனை தான் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நம்ம ஹூத்தா பெயிண்டிங்ஸ் நம்ம பார்க்குறோம். ஹூத்தாவுடைய பெயிண்டிங்ஸ் நம்ம அகெயின் இது மதரோடைய இன்ஸ்பிரேஷனால வந்ததுனால இதுதான் ஆக்சுவலா அந்த விஷனை கேப்சர் பண்ணி இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்துல என்ன நடக்கின்றது என்றால், ஒரு மூவிங் ஹேண்ட், ஒரு அசையும் கை. அசையும் கை அப்படின்னா இப்படி பகவான் விளக்குகின்றார், வாண்டரிங் ஹேண்ட் ஆஃப் பேல் என்சாண்டட் லைட் அப்படிங்கிறார். எத்தகைய எதனுடைய கை போன்று இருக்கின்றது என்றால், ஒரு பேல்னா என்ன அர்த்தம், ஒரு அந்த அளவுக்கு பிரைட்டா இல்லாம என்சாண்டட் லைட், ஒரு ஒளி. அந்த ஒளியினுடைய ஒரு கை பார்க்கிறோம், ஒளியினுடைய ஒரு கையை பார்க்கிறோம். That glowed along a fading moment's brink. அந்த தருணம் கடந்து செல்கின்றது, கடந்து மறைந்து செல்கின்றது. அதனுடைய விளிம்புல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த wandering hand of pale enchanted light, ஒரு ஒளியினுடைய கையை பார்க்கிறோம் அந்த இடத்துல. a wandering hand of pale enchanted light. அது என்ன செய்கின்றது, அந்த கை என்ன செய்கின்றது, ஒரு கதவை திறக்கின்றது. ஒரு ஜன்னல் மூடி இருக்கு அப்படின்னா அந்த ஜன்னலோடைய கதவை திறக்குது. இட் ஓபன்ஸ் a door. எங்க இருக்கு அந்த கதவு அப்படின்னா, எல்லாமே ஒரு புதிராக அறியாத ஒரு நிலையில இருக்கின்றது. எல்லாமே ஒரு புதிரான நிலையில இருக்கின்றது. அந்த புதிரான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பின் மேல ஒரு கதவை அது அதற்குள் திறக்கின்றது. எல்லாம் ஒரு இருளான பிரதேசம் வச்சுக்கணும், கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு வெளியில ஒரு டோர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், டோரோ இல்ல விண்டோ மாதிரி இருக்கு. அதை திறக்குது அப்படிங்கிற இட் ஓபன்ஸ் a door. அது எங்க இருக்கு, அந்த டோர் எங்க இருக்குன்னா, பகவான் என்ன சொல்றாரு, ஒரு ஆன் மிஸ்ட்ரிஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறார். எல்லாமே புதிராக இருக்கின்றது, அதனுடைய விளிம்புல இருக்கு அப்படிங்கிறார்.
அந்த கதவுல என்ன செய்கின்றது? வாண்டரிங் ஹேண்ட் ஆஃப் பேல் என்சாண்டட் லைட்னு சொல்றாரு. அது என்ன செய்கின்றது இந்த கதவுல? அந்த கதவுல ஒரு தங்க முலாம் வித் கோல்ட் பேனல், தங்க முலாம் பிக்சஸ் இட் வித் கோல்டு பேனல். ஒரு தங்க ஒரு பேனல், ஒரு கோல்டு பேனல். பேனல்னா எப்பவும் தெரியும் நம்மளுக்கு. ஒரு விண்டோ இருக்கு, அதோட ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா? இல்ல கதவுனா கதவுடைய ஃப்ரேம், அதான் பேனல்னு சொல்லுவோம் நம்ம. அது எல்லாம் தங்கத்தினால அது ஃபிக்ஸ் பண்ணுது. ஒரு கோல்டு பிரைட் ஃப்ரேம் அதை ஃபிக்ஸ் பண்ணுது. அதனுடைய ஹிஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்னா ஒப்பேலசன்ட் ஹிஞ்ச் அப்படிங்கிறார். ஹிஞ்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு கதவு கதவு வந்து ஒரு இடத்துல பொருத்தி இருக்குன்னா அதனுடைய கீழ்னு சொல்லுவோம்ல. இப்ப எப்படி கதவு வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னா அது கதவு இப்படி எப்படின்னு திறக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதுதான் நம்ம ஹிஞ்ச் அப்படிம்போம். இந்த ஹிஞ்ச் எப்படி இருக்கு அப்படிங்கிறார் பகவான் டிஸ்கிரைப் பண்றாருன்னா ஒப்பேலசன்ட் அப்படிங்கிறார். அது ஒளி வந்து அதற்கு உள்ள போகக்கூடிய ஒளியை அனுமதிக்கும் வண்ணம் அது இருக்கின்றது அப்படிங்கிறார். டிரான்ஸ்லியூசன்டா இருக்கு அப்படிங்கிறார். அத்தகைய கதவை அது என்ன செய்கின்றது? அந்த மிஸ்டீரியஸா இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்துல இந்த கதவை அது திறக்கின்றது. இந்த மிஸ்டீரியஸ் பிளேசஸ் அப்படிங்கிறது ஒரு ஹிடன் வேர்ல்ட்ஸ், ஒரு மறைந்துள்ள உலகங்கள் அப்படின்னு நம்ம அப்படின்னு நம்ம பொருள் புரிந்துக்கலாம். அந்த ஹிடன் வேர்ல்ட்ஸ்ல, மறைந்துள்ள மிஸ்டீரியஸ் வேர்ல்ட்ஸ் உலகங்கள்ல அது ஒரு கதவை, அது அவைகளுக்குள்ள ஒரு கதவை திறக்கின்றது. எப்படி திறக்குது அப்படின்னா ஃபுல்லா திறக்கல, அஜார் அப்படிங்கிறார். அஜார்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, நம்ம வந்து ஒரு ரூம்ல இருந்து கதவை திறக்கிறப்ப கதவை ஃபுல்லா திறக்காம கொஞ்சம் திறந்து வைக்கிறோம் இல்லையா, அதுதான் அஜார்னு சொல்றது. அ கேட் ஆஃப் ட்ரீம்ஸ் அஜார் ஆன் மிஸ்ட்ரிஸ் வெர்ஜ் அப்படிங்கிறார். ஃபுல்லா திறக்கல, கொஞ்சம் தான் திறந்து வைக்குது. அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் அதுக்குள்ள எல்லாமே வந்து அதன் மூலமாக எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வருகின்றது. அந்த கதவை திறந்து வைக்கிறதுனால எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வருகின்றது. எதெல்லாம் வந்து அந்த ஒரு மிஸ்டீரியஸா இருந்ததோ அது எல்லாமே வந்து இப்ப வெளிச்சத்துக்கு வருகின்றது. அதைத்தான் பகவான் இவ்வாறு பிகரேட்டிவா நமக்கு கூறுகின்றார். ஆஹ் அடுத்த ஒரு ஆம், ஆஹ், ஒரு ஒரு 4 லைன்ஸ் படிக்கலாம். Then we will stop. Again, lines 94 to 97. One loosened corner, windowing hidden things, force the world's blind immensity to sight. The darkness failed and slipped like a falling cloak from the reclining body of a god அப்படிங்கிறார். நம்ம கதவை விண்டோ எல்லாம் பார்த்தோம், அதை திறந்து வைக்கிறாங்க, ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மிஸ்ட்ரி ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். கதவை திறந்தாலே ஒளி உள்ள வருது. ஸோ என்ன நடைபெறுகின்றது அங்க? ஒன் லியூசன்ட் கார்னர், லியூசன்ட்னா ஃபுல் ஆஃப் லைட் அர்த்தம். ஒன் லியூசன்ட் கார்னர் விண்டோயிங் ஹிடன் திங்ஸ் ஃபோர்ஸ் த வேர்ல்ட்ஸ் பிளைண்ட் இம்மென்சிட்டி டு சைட். அந்த ஜன்னல் வழியா ஒளி வரும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால் எல்லா மறைந்திருக்கும் விஷயங்களும் பார்வைக்கு வருகின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் இந்த இம்மென்ஸ் டார்க்னஸ், ஒரு மாபெரும் இருளடைந்த அந்த பிரதேசம் முழுவதுமே வந்து எல்லாமே வெளிச்சத்துக்கு வருகின்றது. ஒரு சின்ன ரே ஆஃப் லைட் தான், அது என்ன செய்கின்றது? அந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இருளான பிரதேசங்களையும் அது வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றது. ஏன்னா
ஒரு சின்னதான் திறந்து வைக்கிறாங்க அந்த கதவை. அஜார் ஃபுல்லா திறக்கல, கொஞ்சம் தான் திறந்து வைக்கிறாங்க அந்த கதவை. ஆனா அதுவே எதற்கு போதுமானதாக இருக்கின்றது என்றால், அந்த அந்த ஹியூஜ் பிளாக்னஸ் அது அனைத்தையுமே வந்து இருளில் இருந்து வெளிச்சத்தினுடைய பார்வைக்கு அது கொண்டு வருகின்றது அப்படிங்கிறார். ஹியூஜ் வேர்ல்ட் ஆஃப் ஹியூஜ் வேர்ல்ட் ஆஃப் பிளாக்னஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா வந்து அது வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றது அப்படிங்கிறார். அந்த இருண்ட உலகம் வந்து பார்க்கின்றது. இருண்ட உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இருளான உலகம் வந்து பார்க்க துவங்குகின்றது. அப்போ என்ன நடைபெறுகின்றது? The darkness failed. இருள் வந்து பார்க்குது, வெளிச்சம் உள்ள வருது அப்படின்னா இருளிலே இருக்க முடியாது இல்லையா? இப்ப என்ன நடைபெறுகின்றது? The darkness failed and slipped like a falling cloak from the reclining body of a god அப்படிங்கிறார். ஃபாலிங் க்ளோக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு மேலங்கி லூசா மேல போட்டுப்பாங்கல்ல, அதை ஒரு மேலங்கின்னு சொல்லுவாங்க. அதுதான் க்ளோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இருள் எப்படி விலகுது அப்படிங்கிறார் அப்படின்னா, ஒரு படுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் படுத்த நிலையில் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அவருடைய மேலங்கி அவரை விட்டு நழுவி கீழே விழுகின்றது. அதே போல இந்த இருளும் விலகியது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த டார்க்னஸும் அவ்வாறு விலகுகின்றது அப்படின்னு சொல்றார். இந்த நைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட் வந்து இதுல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இருள் வந்து போகும்பொழுது அது எதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது என்றால், உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நைட் வந்து டார்க்னஸ் ஃபெயில்ட் அப்படிங்கிறார் பகவான். டார்க்னஸ் ஃபெயில் ஆகும் பொழுது மேல் இருக்கக்கூடிய அந்த இது அங்கே கீழே விழுகின்றது. ஆனா டார்க்னஸ் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அந்த இறையம்சம் இருக்கின்றது. இந்த இறையம்சம் வெளிப்படுகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். சோ நம்ம டார்க்னஸ்ன்னு எதை கூறுகின்றோமோ அதற்கு பின்னால அந்த இறைவனுடைய ஒரு பாடி ஆஃப் காட் அது பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இத்துடன் நம்ம இதை நம்ம முடித்துக் கொள்ளலாம். இந்த செஷனை நம்ம இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். நீங்க ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசணுமோ நம்ம இதை பற்றியோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ரெக்கார்டிங்கை